அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் சிறப்பு பலன்களை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோங்க. இந்த ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொன்னாவே, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் வந்து அதாவது சிம்ம ராசியிலும், குரு பகவான் வந்து கடக ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆண்டுக்கோள்கள். இந்த மாதக்கோள்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலும், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்கள் வந்து மிதுன ராசியிலும், சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியிலும் சஞ்சாரம் செய்றாங்க. இந்த அதாவது இந்த ஜூலை மாதத்துல இந்த 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதே நேரத்துல மிதுனத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் பார்த்தீங்கன்னா, இந்த 17ஆம் தேதி வந்து சூரியன் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறார். இதுதான் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த கிரகங்களுடைய அடைவுகள் இந்த ஜூலை மாதத்தினுடைய காலகட்டங்கள்ல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன். ஒரு விஷயத்தை பல தடவை யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்குங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க. எந்த துறையில் இறக்கி விட்டாலுமே தெரியாத டிபார்ட்மெண்ட்டை கூட இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேத்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களுடைய வார்த்தையை கேட்டு பல பேத்தோட வாழ்க்கை தரமே மாறி இருக்குங்க. எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். மத்தவங்களுக்காக இவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்கோம். இவ்வளோ நாலேட்ஜ் குடுத்துருக்குறோம். ஆனா நம்ம விஷயத்துல எப்படி நம்ம தவற விட்டோம் அப்டின்னே தெரியலங்க. ஏன் வந்து எல்லாத்தையுமே கரெக்ட்டா பார்த்து பார்த்து செய்றவங்களுக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம ஒண்ணு நெனச்சு செஞ்சா அது வேற விதமா மாறுது. நல்லதுன்னு நெனச்சு பண்ணா அது கெடுதலா மாறுது. உதவின்னு செஞ்சா அது வந்து உபத்திரத்துல போய் முடியுது. லாபம்னு செஞ்சா கூட அது நஷ்டத்துல மாறுதுங்க. எல்லாமே நம்ம நெனைக்கிறது ஒண்ணு, இன்னைக்கு நடக்கிறது ஒண்ணு. இந்த நிலைக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் மாறாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, இந்த ஜூலை மாதத்துல நிறைய மாற்றங்களை குடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது. அப்போ து தொர் அதாவது நீங்க செஞ்சுட்டு இருக்கிற துறை சம்மந்தப்பட்ட சில வேலைகள், அதாவது எனக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்ட பிடிக்காத துறையில வந்துட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலைய செய்ய சொல்றாங்க. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலைங்க. என்னுடைய உயர் அதிகாரிகள் தேவையில்லாம பிரஷர் குடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து என்னால சரியா வேலை செய்ய முடியல. கூட இருக்கிறவங்களே நான் எப்படா தப்பு செய்வேன்? என்ன வந்து மாட்டி விட்டு என்னை இந்த வேலையை விட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்த நிலைக்கு காரணம் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் என்னுடைய மனநிலை மாறிடுச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க நினைச்சபடி மாறும். உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட் வந்து டோட்டலா நீங்க வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது படித்த படிப்புக்கு இன்னைக்கு செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்றவங்க, உங்களுடைய படிப்புக்கு தகுந்தபால் ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள், அதே டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நம்மளுடைய உயர் அதிகாரி நமக்கு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம செய்ற வேலையில ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட், ட்ரான்ஸ்ஃபர்ன்னு எல்லாமே குடுத்தாங்கன்னா, நம்மளுடைய நிலை இன்னும் மாறவே இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம், திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போது. நெறைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது உருவாகும். உங்களோட தொழில் ரீதியா இருக்கட்டும், உங்களுடைய வேலை ரீதியா இருக்கட்டும், உங்களுடைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது போதுமான அளவு பூர்த்தி அடையும். தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், அதாவது நல்ல ஒரு லாபமும், வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட், போனஸ் அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த தருணத்தில ஒரு இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து டெம்பரரியா ஒர்க் பண்றவங்க கூட உங்களுடைய ஜாப் பெர்மனன்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய சொந்த ஊருக்கோ, உங்களுடைய சொந்த நாட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள். இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கலைங்க. எனக்குன்னு எதிர்பார்ப்புகள் பெருசா இல்லைனாலுமே, அட்லீஸ்ட் சாதாரண ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் கூட பூர்த்தி அடையாம நெறைய வரன்கள் அப்படிங்கிறது தட்டி தட்டி போயிட்டே இருக்கு. காரணமே இல்லாம இன்னைக்கு வந்து ஓகேங்க, நாங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றோம். இன்னொரு 10 நாள் போட்டு, 1 மாசம் போட்டு, இந்த மாசம் முடியட்டும், அந்த மாசம் முடியட்டும்ன்னு பார்க்குறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்த வச்சு இந்த திருமணத்த தள்ளி போடுற மாரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுது. சில பேத்துக்கு வந்து திருமண லெவலுக்கு போயிட்டு அந்த கடைசி நேரத்தில கூட திருமணம் நிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நமக்கு எதிராவே நடந்துட்டுருக்கு. இந்த நிலைகள்லாம் மாறும். கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுது. ஏன்னா ரொம்ப நாளா வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் இந்த டைம்ல பலனளிக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த முயற்சி ஸ்தானத்தில குருவுடைய பார்வை படும் பொழுது
முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டங்கள். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடத்தையும் பார்க்கும்போது புத்திர தடைகள் அப்படிங்கிறது அகலம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் நீங்கள் இதனால் அடைஞ்ச அவமானங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் இந்த குருவுடைய பார்வை 5ஆம் பாவத்தில் படும் பொழுது குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். 7ஆம் பாவகத்தில் படும்பொழுது இந்த கலசரஸ்தானம், இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே காதலர்கள் மத்தியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு நடந்த சில பிரச்சனைகள், இன்னைக்கு காரணமே இல்லாமல் நடந்த சில விளைவுகள் மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர மாதிரியோ, இல்லை கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற மாதிரியோ, காதலர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்துருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். ரொம்ப நாளாக பிரச்சனைகள் பேசி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கூட இப்போ வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் 2 பேரும் உட்காந்து பேசி அதுக்கு உண்டான சுமூகமான முடிவெடுத்து இந்த உறவு முறைகளை நல்ல ஒரு ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் உருவாகுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள் கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு வருங்க. வீடு கட்டுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டுங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தோம். நமக்குன்னு ஒரு கார் வாங்கலாம், நமக்குன்னு ஒரு பைக் வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு மனைவி ஆசைப்பட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தா அந்த பணம் வேறு விதமாக செலவாயிருக்குதுங்க. இல்லை அந்த பணத்தை வாங்கிட்டு போனவங்க 1 மாதத்தில் கொடுக்குறேன், 2 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி கைமத்தை வாங்கிட்டு போனவங்க அவங்களும் நமக்கு கரெக்டான நேரத்தில் கொடுக்காதனால இந்த வீட்டு வேலையோ அல்லது காரு பைக்கு வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது எல்லாமே வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. நமக்கு தடைப்பட்டே இருக்கு. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே அதனுடைய அருமை தெரியுங்க. சொந்த வீட்டுக்கு எப்படா போவோம், நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது, நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இருக்காதுங்கிற கனவுகள் நிறைவேறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தோம். பலன் அளிக்கலன்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக இது நடக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக வீடுகள் கூட உங்கள் கைக்கு வரும். ரொம்ப நாளாக வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்த, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்த, சொத்து பத்துக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்து இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள்லேருந்து டோட்டலாக வெளியே வருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி சொந்த வீடு கட்டுறதுக்கோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சியோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி உருவாக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் உருவாகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், கல்வி ரீதியாக நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அதில் நல்ல வளர்ச்சிகள் அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலே வந்து தேர்வு செஞ்சு அதிலேயே படித்து அதில் ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான யோக காலகட்டங்களாக உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட நாட்கள் ஞாபக மறதிகள், தேவையில்லாத தடுமாற்றங்கள், வீண் விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டே இருக்கோம். எதுவுமே எனக்கு வந்து சரியான விதத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்குமே தவிர அடுத்தடுத்த மருத்துவ மாற்றங்கள் மட்டுமே இருக்குதே தவிர உடல் ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஏன்னா ஆரோக்கியம் நல்லா தெரியுது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு குடும்பத்தில் வந்து கணவனை விட்ட மனைவிக்கு, மனைவிக்கு அடுத்தது பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனை உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது. மருத்துவ மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உருவாக்குவீங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டான நேரத்தில் தூங்குறதுனாலையோ, ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களே உங்களோட ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது முழுமையாக விலக போகுது. ஆன்மீக காரியங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாக்குவீங்க. ஆன்மீக பயணங்கள், அதாவது நிறைய கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான யோகங்கள்லாம் இந்த தருணத்தில் உருவாகுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருந்தேன். அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தது போய் இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட நான் கடன் கேட்கக்கூடிய ஒரு நிலை. என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. அடுத்தவங்களுக்குலாம் உதவி பண்ணேன். ஒருத்தர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஃபேமிலி மெம்பர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கடனாக வாங்கி ஒருத்தருக்கு கடனை கொடுத்தேன். இன்றைக்கி அவருக்கு அந்த கடனுக்கு உண்டான பணத்தையும் திரும்ப தரல. அந்த கடனுக்கு இன்றைக்கி நான் வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலையில் எப்போ தான் மாறும்? என்னுடைய கடனிலேருந்து எப்போ தான் நான் ரிலீஃப் ஆகுவேன்? நிறைய முயற்சிகள் எடுத்தேன். எல்லாமே வந்து ஃபெயிலியராக போச்சுங்க. பிஸ்னஸில் நிறைய லாஸு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாஸு. போட்ட பணம் எதுவுமே எடுக்க முடியல. இதனால் வந்து கடன் அதிகமாகி எனக்குன்னு வந்து இந்த வட்டி கட்டக்கூடிய சூழல் கூட இல்லை. ஏதாவது எனக்கு வர வேண்டியது கிடைச்சிது, எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் என் கைக்கு கிடைச்சதுனா கூட இந்த பிரச்சனையை முழுமையாக வந்து இதிலேருந்து வெளியே வந்துரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், இல்லை எனக்கு தர வேண்டிய பணம் எனக்கு கரெக்டான நேரத்தில் வந்துச்சுனாலும் அதை வச்சு இந்த கடனை அடைச்சிருவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூலை மாதத்தில் அதுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். பல நாளாக வந்து பெண்டிங்கில் இருந்த பணத்தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க.
நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு வரதுனால உங்களுடைய பழைய பாக்கிகளை மொத்தமாக அடைச்சி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.